ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலில் தனக்கென ஒரு இடம் பிடித்து கொண்டிருக்கும் வராகி அம்மா என் செல்ல பிள்ளையான உன்னை பார்க்க வந்திருக்கேனா ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும்னு உனக்கு தோன்றுகிறது தானே? நிச்சயமா நல்ல செய்தியோடு தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். அதனால்தான் இப்போதே உன்னை பரிபூரணமாக ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கணும்னு உன்னை என் பாதத்தை தொட சொன்னேன். முதல்ல மனசை அமைதிப்படுத்து. அங்கும் இங்கும் 1000 விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு அலைப்பாஞ்சிக்கிட்டு இருக்க உன் மனசை நீ கட்டுப்படுத்தினாலே உன் வாழ்க்கையில நல்லது நடந்துரும் என் செல்லமே. நான் உன் வாழ்க்கையில இந்த விஷயம் இப்படி நடக்கணும்னு நினைச்சு ஏதாவது ஒன்று செய்கிறேன். ஆனால் நீ அதை புரிஞ்சுக்காம தப்பா செயல்பட்டு தப்பா முன்னேறி போய் மறுபடியும் எதையாவது தப்பா நடத்திக்கிற. முதல்ல ஓ மனசு உனக்கு 1000 விஷயங்களை சொன்னாலும் அதை ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த வராகி அம்மா சொல்வதை கேட்டு நடக்க பழகு. உன் உள்ளத்துல நல்ல எண்ணங்கள் நிரம்பி வழியும்படியும், நல்ல சொற்களை நீ பேசும்படியும், நல்ல செயல்களை செய்து வெற்றி அடையும்படியும் இந்த வராகி அம்மா இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எப்போவுமே ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவனுடைய எண்ணங்கள் சுத்தமா இருக்கணும். ஒருவனுடைய எண்ணங்கள் நல்ல சுத்தமா நல்ல எண்ணங்களோட நல்லதை நினைக்கக்கூடிய வகையில் இருந்ததுன்னா அவன் பேசுகிற வார்த்தைகள் தானாகவே நல்லதாக இருக்கும். வார்த்தை நல்லதா இருக்கும்போது அவன் செயல்களும் நல்லதாகவே இருக்கும் அல்லவா? நீ செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்கும் நீ சேர்த்து உனக்கான நற்பலன்களை கொடுப்பேன் என இந்த வராகி அம்மா இப்போதே உனக்கு சத்தியமிட்டு வாக்கு கொடுக்கிறேன். உன் வாழ்க்கைய நீ ஒரு ஆலயமாக நினச்சிக்கோ. அதில் தூய்மை மட்டும்தான் முதன்மை. உன் மனசு சுத்தமா இருந்ததுன்னா உன்னுடைய செயல்களும் தூய்மையாக இருக்கும். உன் செயல்கள் தூய்மையாக இருந்தால் உன் வாழ்க்கையே தெய்வீகமாக மாறிவிடும் என் செல்லமே. உன்னுடைய தெய்வீக வாழ்க்கைங்கிறது உன்னையும் மற்றவர்களையும் சேர்த்து உயர்த்தக்கூடியதாக இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுங்கிறது உன் வாழ்க்கையில மிகப்பெரிய தர்மமாக இருக்கட்டும். அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறவனும் உதவி செய்பவனும் ஒருபோதும் வீழ்ந்து அழிந்து போக மாட்டான். உன் வாழ்க்கை பாதையில என் ஆசீர்வாதங்கள் எனும் மலர்களை உன் மீது அள்ளி தெளிக்கிறேன். இன்னும் இன்னும் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்து இனிய பலன்களை நீ எதிர்கொள்ளும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். நீ எப்போதும் எல்லாரையும் சிரிக்க வச்சு பார்க்கணுமே தவிர யாருடைய அழுகைக்கும் காரணமாக இருக்காதே. உன்னால முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செஞ்சு எல்லாரிடமும் அன்போடு பேச கத்துக்கோ. உன் வாழ்க்கைங்கிறது ஒரு படகு போலதான். கடல் அலைகள்ல படகு போகும்போது காத்து எதிர் திசையில அடிச்சாலும் நீ தனி துணிவோட தைரியமா படகை ஓட்டக்கூடிய ஆளாக இருக்கணும். திசையை மாற்றி மாற்றி இங்கும் அங்கும் வளைந்து நெளிந்து நீ முன்னேறி போறதுக்கு தயாராக இருந்தா மட்டும்தான் கடலை கடந்து போக முடியும் என் செல்லமே. அதே போலதான் வாழ்க்கையிலையும் வாழ்க்கை அங்கும் இங்கும் உன்னை அலையாய் தூக்கி அடிக்கும்போது நீ கொஞ்சம் மனசு தளராம வளைஞ்சு நெளிஞ்சு அனுசரித்து கொஞ்சம் அப்படி இப்படி போய் உனக்கான செயல்களை செஞ்சுக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உன் கனவுகளை நனவாக்கி கொள்ள முடியும். எந்த புயலும் எப்போதுமே நிலச்சி இருக்காதல்லவா? புயல் வெள்ளம் எது வந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அது எல்லாமே அமைதியாக கடந்து போகத்தான் செய்யும். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் புயலாக வரும் பிரச்சனைகளை தாங்கி நீ வலிமையாக இருந்து கொள். உன் வாழ்வின் ரகசியமே இதுதான். கஷ்டமும் பிரச்சனைகளும் எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. இப்போது நீ அனுபவிக்கும் எல்லா கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாண்டி உனக்கான வலிமையையும் வெற்றியையும் இந்த வராகி அம்மா கொடுக்க போறேன். உன் மனசுல மட்டும் தைரியம் இருந்தா உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என் செல்வமே. தைரியத்தோடு இருக்கிறவன் வாழ்க்கையை நிச்சயம் ஜெயிப்பான். தைரியம் கொண்ட என் செல்லப்பிள்ளையான உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து அருள் செய்வேன். நீ எப்போதும் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. உன்னுடைய ஒவ்வொரு சுவாசமும் என்னுடைய ஆசீர்வாதம். உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் என்னுடைய அருள்தானே. நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் என்னுடைய துணை உனக்கு இருந்து உன்னை வலிமையாக மாற்றுன்றதையும் புரிஞ்சுக்கோ. நீ எப்போதும் தனியாக இல்லை. இந்த வராகி அம்மா என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை அள்ளி அரவணைச்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில இனி எல்லா வெற்றிகளும் கிடைக்கும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போறேன். இனி எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாய் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்காதே.
உன் உள்ளத்தை அன்பால் நிரப்பிக்கொள். உன் முயற்சிகள் எல்லாம் பளிச்சு, உன் கனவுகள் எல்லாம் நனவாகி உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படி செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. என் செல்ல பிள்ளையான நீ இனி எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. ஏன்னா உன் வாழ்க்கையில இனி அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நானே நடத்தி தரப்போறேன் தங்கமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில இனி நல்லது மட்டுமே நடக்கும். நீ எப்போதும் மனசுல உள்ளத்துல ஒழுக்கத்தை வைத்து கொண்டு உன் முயற்சிகளை மட்டும் சரியா செஞ்சினா போதும். ஒழுக்கம் இல்லாம சிறிய செயலும் பெரிய பலன்களை தராது. ஒழுக்கமும் நம்பிக்கையும் இறைபக்தியும் இருக்கும் மனிதனால மட்டும்தான் எல்லா விஷயங்களையும் வெற்றியை பெற முடியும். தினமும் காலையில் ஆச்சுன்னா எப்படி சூரியன் வந்து நிற்கிதோ அதே போல தினமும் உன் வாழ்க்கையில நீ நம்பிக்கையோட எல்லா செயல்களையும் தொடர்ந்து செய்ய பழகு. சூரியன் ஒருபோதும் தாமதமாகவும் வராது, சோர்ந்து சுணங்கி போயும் நிற்காது, ஒளியை குறைவாகவும் தராது. எப்போதும் ஒரே மாதிரி ஒளியோட புத்துணர்ச்சியோட பிரகாசமாக ஜொலிப்பது போல உன் வாழ்க்கையிலையும் நீ நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்ளும் போது எல்லா விஷயங்களும் நல்லபடியாக உன் வாழ்வில் நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் என்று செல்லவே. எந்த ஒரு மனிதனுடைய மனசுல சோம்பல் வருதோ, சோம்பேறித்தனம் வருதோ, அது அவனுடைய வாழ்க்கையவே பறிச்சிடும். நீ எப்போதும் சோர்ந்து போகாதே, சோம்பேறித்தனம் படாதே. நேரமும் காலமும் ஒரு முறை போயிடுச்சுன்னா மறுபடியும் திரும்ப வராதல்லவா? அதே போலதான் உனக்கான வாய்ப்புகளும். ஒரு முறை உனக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது தவற விட்டுட்டினா மறுபடியும் அது உனக்கு திரும்ப கிடைக்காமலே கூட போயிடலாம். எப்போதும் நாட்களை வீணாக்காதே. உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் நீ அருமையா பயன்படுத்திக்கோ. இப்போது உன் வாழ்வில் பாதையில சிரமங்கள் இருந்தாலும் சிக்கல்கள் இருந்தாலும் அதை போக்கி உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நடத்தி கொடுப்பேன். ஒழுக்கம் இருந்தால் உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாது. ஒழுக்கத்தோடும் உயர்ந்த சிந்தனையோடும் நல்லறிவோடும் நன்மைகளை செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கும் உனக்கு இனி எல்லாவற்றையும் சிறப்பாக நான் அமைச்சு தர்றேன். உன் மனசுல நீ எப்போதும் அமைதியை வச்சுக்கோ. அமைதி கொண்டவன் வெற்றியை விரைவாக அடைவான் என்று செல்லமே. அமைதியோடு இருக்கிற உன் நல்ல மனசுக்கு இனி அனைத்தையும் வெற்றிகளாக நான் கொண்டு வந்து தருவேன். நீ நல்லா யோசிச்சினா சரியான முடிவுகளை எடுக்க முடியும். உன்னுடைய சரியான முடிவுகள் தான் உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும். நீ மற்றவங்க கிட்ட பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு விதை போல. அந்த விதையை நல்லபடியாக போடணுமே தவிர கெட்ட விதையை அடுத்தவங்க மனசுக்குள்ள விதைச்சு அவர்களுக்கு கெட்டது நடக்கக்கூடாது என்று செல்லமே. ஒரு விதை நல்லதுன்னா அது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு விதை கெட்டதுன்னா அது கசப்பான பலன்களை கொடுக்கும். எப்போதும் உன் சொற்கள்ங்கிற அந்த விதையை நீ கவனமாக தேர்ந்தெடுத்து பேசி பழகு. உன் வாழ்க்கையில சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகள் மூலமாகவே நீ வலிமையான ஆளாக மாறுவாய். மழை பெய்தால்தானே நிலம் பசுமையடையும். அதே போல சோதனைகள் வரும்போதுதான் உன் மனசுக்கு தைரியமும் வலிமையும் வந்து சேரும். சோதனைகளை நினைச்சு பயப்படாம கஷ்டங்களை எல்லாம் உனக்கான ஆசீர்வாதமாக நினைச்சுக்கோ. கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உன் கனவுகள் எதுவாக இருந்தாலும் அதை நனவாக்கி கொடுப்பதற்கும் உன் எதிர்காலத்தை வடிவமைக்கவும் இந்த வராகி அம்மா இருக்கேன்றது ஞாபகம் வச்சுக்கோ. இப்போதே உன்னை முன்னேற்றி உன் கனவுகளை நனவாக்கி உனக்கான அனைத்தையும் சிறப்பாகவே நான் செஞ்சு தருவேன். உன்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா உன் மனசு நல்லா வலிமையாக இருக்கும். உன் மனசு வலிமையாக இருந்ததுன்னா உன் வாழ்க்கையும் ஒளிரும் செல்லமே. எப்போதும் உன் உடலை மதிக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கை பயணத்தின் வாகனமாக இந்த வராகி அம்மா நான் இருந்து எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக வெற்றிகரமாக உன் வாழ்க்கையில நடத்தி முடிப்பேன் செல்லமே.